கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாய் இருந்தபடினால் இந்த பட்டணம் பால் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு அலங்கங்களெல்லாம் எடுப்பிக்கப்பட்டால் அவர்கள் தீர்வையையும் ஆயமும் அல்லது வரியையும் பகுதியையும் உமக்கு கட்டமாட்டார்கள் என்று பெர்சிய ராஜாவாகிய அர்தசஷ்டாவுக்கு யூதா தேசத்தில் உள்ள நதிக்கு அப்புறத்தில் உள்ள அசீரிய மக்கள் எழுதி அனுப்பினார்கள். நாங்கள் பெர்சியா பாபிலோன் அரமனையில் உள்ள வருமானத்தில் வாழ்கிறபடியால் ராஜாவுக்கு குறைவு வரும்போது நாங்கள் அதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. அதனால் நாங்கள் யூத மக்களால் உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். இவர்கள் இப்படி ஆலயத்தை கட்டுவதையும் ஆலயம் கட்டுமான பணிக்கான செலவையும் பாபிலோன் ராஜ்யத்தில் உள்ள கஜானாவில் இருந்துதான் கட்ட வேண்டும் என்று பிதாக்களின் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ஏதாகிலும் எழுதி இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க ராஜாவாகிய நீர் உத்தரவு கொடுத்து தேடி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உமக்கு எழுதுகிறோம். அப்பொழுது இந்த எருசலேம் பட்டணம் கலகமுள்ள பட்டணம் என்று ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டத்தை உண்டாக்கும் பட்டணம் என்று கண்டிப்பாக அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் என்று எழுதி அனுப்பினார்கள். தாங்கள் எல்லாரும் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் யூத மக்கள் எருசலேமுக்கு வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, பொறாமையும் பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். மேலும் அவர்கள் இந்த எருசலேம் பட்டணம் பழைய காலம் முதல் கலாதியான, அதாவது பிரச்சனையான பட்டணமாக இருக்கிறபடியால் அது பால் கடிக்கப்பட்டது, அதாவது முழுவதும் நாசமாக்கப்பட்டது என்றும் அந்த ராஜாக்களின் நடவடி புஸ்தகத்தில் தேடி எடுத்தால் அதில் அப்படி எழுதியிருக்கும். அப்போது பாபிலோன் அரண்மனையிலிருந்து எந்த கஜானாவையும் இந்த ஆலயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியது இராது. இந்த பட்டணம் பிரச்சனை உள்ள பட்டணமாக இருக்கிறபடினால் பால் கடிக்கப்பட்டது என்று கூறி எழுதி அனுப்பினார்கள். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு பெரிய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் 8 பிள்ளைகள். அவர்கள் 8 பேருக்கும் திருமணமாகி அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமாக ஒன்றாக இருந்தார்கள். இவர்கள் இப்படி ஒன்றாக இருந்தார்களே தவிர ஊரில் உள்ள எல்லாருக்கும் இந்த குடும்பம் அநியாயம் செய்தது. அவர்கள் வீட்டில் மதில்களுக்குள் செல்லும் ஆடு கோழி எதுவாயிருந்தாலும் அது திரும்ப வெளியே வராது. அந்த அளவுக்கு அநியாயக்காரர்கள். இன்னும் ஊரில் உள்ள எல்லாரிடமும் சண்டை போட்டு பிரச்சனைகளை இவர்களாகவே இழுத்து கொள்வார்கள். அதனால் ஊரார் எல்லாரும் அவர்களை கண்டாலே பயப்படுவார்கள். யாரும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு பிரச்சனையான குடும்பம் அது. 4ஆம் தலைமுறைகளுக்கு பின்பு அந்த குடும்பம் பிரிய ஆரம்பித்தது. குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு நீ வேண்டாம் நான் வேண்டாம் என்று சொல்லி அவரவர் தனித்தனி குடும்பமாக பிரிந்து இனி உன் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று கூறி அவரவர் இஷ்டப்பட்ட ஊரிலும் இஷ்டப்பட்ட நாடுகளிலும் சென்று குடியேறினார். இப்பொழுது அந்த வீட்டில் யாரும் இல்லை. காலப்போக்கில் வீடுகளும் இடிந்து முழுவதும் அழிந்து பால் கடிக்கப்பட்டு போயிற்று. இப்போது ஊரில் உள்ள எல்லா மக்களும் கூறினார்கள், பழைய காலத்திலிருந்தே இந்த மக்கள் பொல்லாதவர்கள், கலாதி நிறைந்தவர்கள், ஆகவேதான் இவர்களுக்கு இந்த நிலைமை என்று கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பிறரை எப்படிப்பட்டவர்களாக பார்க்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆதாயத்திற்காக மற்றவர்களை குறை கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். யூதாவிலும் சமாரியாவிலும் குடியேறிய பிற நாட்டு மக்கள் இப்படித்தான் எருசலேம் மக்களையும் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதையும் பார்த்து மனதை பொறுக்க முடியாமல் பொறாமையினாலே அவர்களை கலாதி உள்ளவர்கள் என்றும் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கக்கூடாது என்றும் எண்ணினார்கள். இப்பொழுது கூறப்பட்ட கதையில் அந்த ஊரில் உள்ள குடும்பம் பொல்லாத குடும்பம். ஆனால் இங்கே இவர்களுக்கும் யூதா மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தும் அவர்களை கலாதி உள்ளவர்கள் என்று குற்றப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் கலாதி என்று தீர்க்காமல் இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சேர்த்திருக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதபடி, மற்றவர்களை பார்த்து கலாதி உள்ளவர்கள் என்று கூறாதபடி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.